இந்த ஸ்டார்டர் சிஸ்டம் வேலை செய்யணும்னா ஸ்டார்டர் சிஸ்டம் அப்படின்னா இந்த செல்ஃப் மோட்டர் மாதிரி இந்த மேக்னெட்டோ அசெம்பிளி வேலை செய்யணும்ல ஏசிஜி அப்படி செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இந்த வீடியோ காமிச்சிருக்கோம் பாருங்க அந்த அனிமேஷன் அதுக்கு தான் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் சொல்லுவோம். அட்ராக்ஷன் என்ன? ஸோ எப்போ வந்து இந்த மேக்னெட்டிக் போல்ஸ்ல வந்து எந்த இது மேக்னெட் இருந்தாலும் நேச்சுரல் மேக்னெட் அதுல ரெண்டு போல்ஸ் இருக்கும், சவுத் அண்ட் நார்த் வந்து இருக்கும். ஓகே, ஸோ சவுத்து நார்த். ஸோ இந்த சவுத்துக்கு நார்த் போல் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸ் வந்து நீங்க பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அட்ராக்ஷன் ஆயிடும், அது ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் ஆயிடும், பிடிக்கும், அப்படியே வந்து அட்டாச் ஆயிடும். அதே அது நீங்க சேம் போல்ஸ் சவுத்துக்கு சவுத் போல்ஸ் நீங்க இன்னொரு மேக்னெட் சவுத்துக்கு சவுத் போல்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து தூரத்துக்கு தள்ளிடும். அப்படி அது க்ளோஸ் வர இது இதே கொடுக்க கூடாது, கொடுக்காது அது. ஸோ அது வந்து ரிப்பல்ஷன் சொல்லுவோம் நம்ம. ரிப்பல்ஷன் அப்படின்னா அது அப்படியே தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ற ஒரு எஃபெக்ட் இந்த ஸ்டார்டர் மெக்கானிசம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே அது என்ஜின் ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரே நிமிஷம். எஸ், என்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல அந்த மேக்னெட் இருக்குல்ல, அந்த மேக்னெட் வந்து அப்படின்னா ரோட்டர், அது வந்து காயில் உள்ள ஸ்டேட்டர் அசெம்பிளி காயில் அது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ரோட்டர் அது மேல சுத்தும் போது நீங்க இந்த சைடு படத்துல பாருங்க, இந்த சைடு படத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காயிலுக்கு உள்ள அந்த மேக்னெட் வந்து மூவ்மெண்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா அது எப்போ அது உள்ள மூவ்மெண்ட் ஆயிடும், உள்ள போயிடும், மூவ்மெண்ட் ஆயிடும். அந்த சமயத்துல அங்கே அந்த எமிட்டர்ல பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஆம்பியர் அந்த அங்கே ஒரு இது கரண்ட் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த கரண்ட் ஜெனரேட் எப்போ ஆகும், அந்த மேக்னெட் வந்து பர்மனன்ட் மேக்னெட் வந்து காயிலுக்கு உள்ள போய் ரிட்டர்ன் வரும்போது அந்த மூவ்மெண்ட்ல வந்து அந்த வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணிடும். ஸோ சார்ஜிங் சிஸ்டம்காக என்ன வோல்டேஜ் வேணும் அது ஒரு வாட்டி என்ஜின் ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் பிடிச்சக்கப்புறம் 1400 1500 ஆர்பிஎம் ரேஞ்சில் போனதுக்கப்புறம் இமீடியட்லி வந்து அதுல இருந்து அந்த வோல்டேஜ் ஜெனரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடும் 3 ஃபேஸ்ல. அந்த வோல்டேஜ் வந்து அது ஆர்ஆர் யூனிட் அப்படின்னா ரெக்டிஃபயர் சிஸ்டமுக்கு போயிடும். எங்க இருக்கும் அது அந்த ஏசிஜி கண்ட்ரோலருக்குள்ள இல்லைன்னா இசிஎம்னு சொல்லுவோம், அதுக்கு உள்ள போய் அங்கே அது ஏசில இருந்து டிசியா கன்வெர்ட் ஆகி அப்புறம் அதுக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, அந்த ரிலே மூலமா அது டைரக்டா பேட்டரிக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு இங்க கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த புது டெக்னாலஜி எப்படி வேலை செய்யும்னு சொல்லி. ஸோ ஸ்டார்டிங்காக எப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த சமயத்துல அந்த சவுத் போலும் நார்த் போல் வர மாதிரி சேம் போல்ஸ் வர மாதிரி, இன்னொரு சைட்ல அதுக்கு ஆப்போசிட் போல் வர மாதிரி அந்த மேக்னெட்ல வந்து வோல்டேஜ் வேரியேஷன் பண்ற டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அது கண்டினியூஸ்லி அந்த ரோட்டர் வந்து சுத்திட்டே இருக்கும் என்ஜின் ஸ்டார்ட் பிடிக்கிற வரைக்கும். ஒரு வாட்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்க்கியூட்டும் கட் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் இமீடியட்லி வந்து மேக்னெட்டை சுத்துறது கண்டினியூஷன் ஆயிடும்ல கிராங்க் ஷாஃப்ட் கூட. அப்போ இந்த காயிலுக்குள்ள கரண்ட் ஜெனரேட் ஆகி அது ஏசியில் இந்த டிசி கன்வெர்ட் பண்ணிட்டு பேட்டரிக்கு சார்ஜிங்காக வரும். அந்த சேஞ்ச் ஓவர் பண்ற வேலை எல்லாம் வந்து ஒரு ரிலே கொடுத்துருக்காங்க, அந்த ரிலே மூலமா நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு.